தேசிய அளவில் why you are not participating with India bloc ன்னு கேக்குறேன் நான். இந்தியா பிளாக்ல எஸ்டிபியும் சேர்க்கலையா? சரியா சார் நீங்க சேரல? நாங்க சேரவே இல்லை, எங்களுக்கு சேர்க்கவே இல்லை, அவனுக்கு உள்ளே எடுக்கலன்ற. ஓல் இந்தியாவில் யாருங்க முஸ்லீம் பார்ட்டி? எவனையும் முஸ்லீம் பார்ட்டி இந்தியா கூட்டணி இல்லைங்க. தமிழ்நாட்டில் உள்ள திமுகவோட ஒட்டிக்கிட்டு இருக்கிற மாமகவையும் முஸ்லீம் லீக் இந்தவர் ஓல் இந்தியாவில் காங்கிரஸ் அலைன்மெண்ட்ல முஸ்லீம் பார்ட்டிஸே இல்லை. விஜய் அவர் கொஞ்சம் தவறா பேசுறாரு. விஜய் வைத்த இஃப்தார் நிகழ்வுல பதட்டமா இருக்கிறாங்க திமுக. இப்போ அந்த பதட்டத்தின் வெளிப்பாடு தான் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியோட வெளிப்பாடு. சரியும் கிடையாது. அதுவும் இல்லாமல் இந்தியாவில் இன்னைக்கு முஸ்லீம்கள் இரண்டாம் தர குடிமக்களாக மாற்றப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. எல்லா கட்சியிலும் 4 முஸ்லீம் இருப்பான். எல்லா கட்சியிலும் ஓன் சாதிக்காரனே 4 பேர் எல்லா கட்சியிலும் தான் உட்காந்துக்கிட்டு இருக்கிறான். நாக்கு எழும்புது இல்லை. இப்போ மற்ற சாதிக்காரனை தூக்கி கேட்டுருவாங்களா? இந்த மாதிரி முஸ்லீம்னா உடனே எழுந்துச்சு நீ என்ன வேணாலும் பேசிடலாம். இப்போ இன்னைக்கு வரைக்கும் அவரை கட்சி விட்டு தூக்கல. 2 நாள் ஆச்சு. முதல் நாள் சோஷியல் மீடியாவில் வைரல் ஆகுது. வைரலானதுக்கப்புறம் 2வது நாள் வருத்தம் தெரிவிக்கிறேன்னு ஒரு வீடியோவை போடுறாரு. இஃப்தார் நிகழ்வில் கலந்துக்கிறாரு, அவர் நடத்துகிறாரு, அதுக்குள்ள தொப்பி போடுறாரு, அதிலே வெள்ளை சட்டையை போட்டுவிட உட்காடுறாரு, இஃப்தார் நிகழ்வு கலந்துக்கிறாரு. வேறு எதுவும் பேசலாம். அந்த நிகழ்வில் எந்த அரசியலும் பேசப்படலை. சரி, அதனால என்ன ஆகிடுது உங்களுக்கு? இன்னும் பிறக்கும் போதே முஸ்லீம்கள் எல்லாம் பர்த் சர்டிஃபிகேட்டில் நான் வாழ்நாள் முழுக்க திமுகவுக்கு தான் ஓட்டு போடுவேன்னு ஏதாவது பர்த் சர்டிஃபிகேட்டில் ஏதாச்சும் இது பண்ணணுமா? டிக்ளேர் பண்ணிக்கிட்டு தான் வரணுமா? அப்போ இன்னைக்கு முஸ்லீமில் கார்னர் பண்ணுறீங்களா? அப்போ பிஜேபி வந்துடும் மிரட்டுற மாதிரி. பிஜேபி வந்துடும், அதனால நீ பட்ஜெட்டை குறித்து கேள்வி கேட்காத. பட்ஜெட்டில் ஏன் முஸ்லீம்களுக்கான இது ஒதுக்கீடு செய்யலை? கர்நாடகா எஸ்டிபிஐ கட்சி என்ன சொல்லுதுன்னா, கர்நாடகாவில் சித்தராமையா கவர்மெண்ட்டு முஸ்லீம்களுக்கு ஒதுக்கியதை போல் ஒரு மாடலாக நீங்கள் தமிழ்நாட்டில் இதை ஒதுக்கணும், முஸ்லீம்களுக்கு பட்ஜெட்டில் ஒதுக்கணும்னு. அப்போ நீங்கள் ஹோலி 10 நாளுக்குள்ளே கொண்டாடுங்க, அதை பற்றிலாம் எந்த பிரச்சனையும் இல்லை. அப்போ முஸ்லீம் பெண்கள் மீது ஆண்கள் மீது வைலன்ஸ் நடக்குது இல்லை? அப்போ மற்ற ஸ்டேட்ஸில் யூபி, மகாராஷ்டிரா, ஜார்க்கண்ட், பீகார் எல்லா மாநிலங்கள்லையும் வைலன்ஸ் நடக்குது. இதற்கு எதிராக இந்தியா கூட்டணி என்ன பேசுச்சு? திமுக இங்கே பட்ஜெட்டில் ஒதுக்கலை, அது கேட்டால் பிஜேபி வந்துடும். டாஸ்மாக் ஊழல் என்னன்னு கேட்டால் பிஜேபி வந்துடும். முஸ்லீம்களுக்கு எதுக்கு சீட்டு? அதுக்கு தான் திருச்சி சிவா இருக்கிறார்ல, ஆராசா இருக்கிறார்ல, முஸ்லீம்களுக்கு எதுக்கு எம்பி சீட்? நான் இன்க்ளூசிவ் பிஜேபி வந்துடும். நான் கேட்டேன்னா சீட்டு கேட்டேன்னா பிஜேபி வந்துடும். பட்ஜெட்டை பற்றி கேட்டேன்னா பிஜேபி வந்துடும். ஊழல் ஏன் பண்ணுறேன்னா பிஜேபி வந்துடும். என்ன ஒருத்தன் திட்டுறா, அதை கொஸ்டின் பண்ணால் நீங்கள் என்ன அதிமுகவா? இல்லை பிஜேபி வந்துடும். அப்போ ஒரு கோட்டருக்கு 10 ரூபா வாங்குறீங்கன்னா ஒரு 100 பேருக்கு என்ன கணக்கு? 10,000 பேருக்கு என்ன கணக்கு? லட்சம் பேருக்கு என்ன கணக்கு? 10 ரூபான்ற கணக்குக்கு வச்சுக்கிட்டா கூட நம்ம கண்ணு முன்னாடி தெரியும். இப்போ கோடிக்கணக்கான மக்கள் தமிழ்நாட்டில் குடிச்சிக்கிட்டு இருக்கிறான், அது எல்லாருக்கும் தெரியும். ரோட்டில் எங்கெங்கெல்லாம் உளுந்துக்கிட்டு கிடக்கிறான், அது எல்லாருக்கும் கண் முன்னாடி பார்க்குறோம். இந்த இடி கணக்குலாம் நம்ம தூக்கி ஓரமாக வச்சுரும். அவன் தான் பொய் சொல்கிறான், பழி வாங்குறான், மோசமாக இருக்கிறான், இதெல்லாம் விட்டுருவோம். சரி, 10 ரூபா கோட்டருக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டு 100 பேருக்கும் 10,000 பேருக்கும் 1 லட்சம் பேருக்கும் கணக்கு வச்சாவே அந்த தொகை யார்கிட்ட போகுது? Nimati Property Management. Contact 7667008999. அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550044440 9345044044. ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்ம நடந்திருக்கிறார் எஸ்டிபிஐ கட்சியிலிருந்து மரியாதைக்குரிய திரு அஸ்வத் சரியத்தி அவர்கள். வணக்கம். அண்மையில் ஒரு விஷயத்தை நீங்கள் ஷேர் பண்ணிருந்தீங்க, நானுமே பார்த்தேன். திமுகவினுடைய பேச்சாளர் திரு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் பேசின பேச்சு ரொம்ப வைரலாக பரவிச்சு. அவர் இஸ்லாமியர்கள் குறித்து ஒரு கருத்து தெரிவிக்கிறார். இந்த கருத்துக்கு அதன் பிறகு ஒரு மன்னிப்பு கேட்டு ஒரு வீடியோவும் போடுறாரு. ஒரு கட்சியில் இருக்கிற ஒரு கடைநிலை தொண்டர் ஒரு விஷயத்தை பேசிட்டாரு, அதனால் திமுகங்கிற கட்சி எப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிராண்ட் பண்ணுறதுங்கிறது சரியான அணுகுமுறை நினைக்கிறீங்களா? உங்களுடைய கருத்து என்ன? முதல்ல அவர் மன்னிப்பு கேட்கல, வருத்தம் தெரிவித்தார். மன்னிப்புங்கிறது உருது சொல்லு, வருத்தங்கிறது தமிழ் சொல்லு, அவ்வளவுதான். நான் அதுக்கு உளமாற மன்னிக்கிறேன், மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லணும். மன்னிப்புன்றது இருக்குல்ல, இல்லை சாரி அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுங்கள், இல்லை மன்னிச்சிருங்கன்னு சொல்லுங்கள். இதில் உருது தமிழுக்குலாம் இல்லை. வருத்தம் தெரிவிக்கணும். இல்லை மன்னிப்புன்னு கேட்டால் மன்னிப்பா, வருத்தம் தெரிவிச்சோன்னு சொன்னால் வருத்தம் தானேங்க. அது மன்னிப்புன்னு கேட்குறதுல என்ன குறைஞ்சிட போகுது? ஒன்றும் ஆயிர போகிறது இல்லைல்ல. இன்னொன்று, திமுகவின் கடைநிலை பேச்சாளர் கிடையாது. அதிகாரப்பூர்வமாக அவன் துணை முதல்வர் உதயநிதியை சந்திக்கிறார். அதிகாரப்பூர்வமாக திமுகவின் பேச்சாளர் பட்டியலில் அவரோட பேர் இருக்குது. எல்லா மாவட்டங்கள்லையும் அவரை கூப்பிடுறாங்க, அழைத்து பேசுகிறாங்க, மேடையில் ஏற்றுறாங்க. அப்போ கடைநிலை பேச்சாளரா இல்லைன்னா அவர்களோட நட்சத்திர பேச்சாளரா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. நட்சத்திர பேச்சாளராக நீங்கள் வச்சுக்கலாம். ஒரு முக்கியமான ஒரு பதவி அப்படின்னா மாவட்ட செயலாளர், மாவட்ட துணை செயலாளர், மாணவரணி தலைவர், இளைஞரணி தலைவர், இதுதான் முக்கியமான பொறுப்பு. அந்த எந்த பொறுப்புலையுமே திரு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி கிடையாது. அவர் ஒரு பேச்சாளர், அவ்வளவுதான். இல்லை, இப்போ பேச்சாளர், அப்போ திமுகவின் பேச்சாளர். அப்போ அவர் இப்படி பேசுகிறார். என்ன பேசுகிறாரு? ரொம்ப இழிவாக மோசமாக முஸ்லீம்கள் குறித்து பேசுகிறார்.
எச்எஸ்ஓர்ன்ற வார்த்தையை பயன்படுத்துறார். அதுக்கு வந்து விஜய் இஃப்தார் நிகழ்வை ஒட்டி அது அந்த பேச்சு வந்து விஜய் குறித்தும் அவர் கொஞ்சம் தவறா பேசுறாரு. விஜய் வைத்த இஃப்தார் நிகழ்வுல வந்து பதட்டமா இருக்கிறாங்க திமுக. இப்போ அந்த பதட்டத்தின் வெளிப்பாடு தான் வந்து சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியோட வெளிப்பாடு. விஜயோட இஃப்தார் நிகழ்வு வெற்றி அடைஞ்சிருக்குதா அப்படின்னா வெற்றி அடைஞ்சிருக்கு. ஏன்னா திமுக பதட்டமாக இருக்கிறாங்க. சரி, விஜய் நீங்கள் எதிர்க்கிறீங்க, ஒரு திமுகன்ற கட்சி விஜய்ன்ற ஒரு கட்சியை, விஜய் உருவாக்கிய தாவேக்கான்ற ஒரு கட்சியை வந்து எதிர்க்கிறாங்கன்ற அளவில் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ எல்லா கட்சியிலையும் ஒரு 4 பாய்ங்க இருப்பாங்க. இப்போ சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி என்ன சாதின்னு நமக்கு தெரியாது. சரி, சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியோட சாதியை சேர்ந்தவர்கள் அதிமுகலையோ இருக்கக்கூடிய எந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காங்கிரஸ்லேருந்து எல்லா கட்சியிலையும் இருக்கிறாங்கல்ல. ஆமாம். அப்போ எல்லா கட்சியிலையும் அந்த வார்த்தை ஏன் எழுது குஷ்புவை குறித்து பேசும்போது அவரை வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து தடை போட்டு வச்சுருந்தாங்க, வராதிங்க திமுகலேருந்து இது வச்சுருந்தாங்க. ஆனால் முஸ்லீம்கள் குறித்து பேசும்போது எஸ்டிபிஐ கட்சி வடசென்னை மாவட்ட தோழர்கள் போராட்டம் செய்கிறாங்க. முன்னாள் அமைச்சரான ஜெயக்குமார் கண்டனம் தெரிவிக்கிறார். அப்போ இது வரைக்கும் திமுகவிலிருந்து அவர் வந்து நீக்கப்படலை. எஸ்டிபிஐ கட்சியான மாநில தலைவரான முகமது முபாரக் என்ன சொல்கிறாருன்னா அவரை வந்து இது பண்ணணும், கட்சியை விட்டு நீக்கணும் அப்படின்றாங்க. அப்போ அது நீக்கவே இல்லை, இப்போ வரைக்கும் நீக்கலை. 2 நாளாக அவர் வந்து ஒரு ஏஐ வீடியோ மாதிரி அப்பையும் கூட வருத்தம் தெரிவித்தாருன்றது மட்டும்தான் நடக்குது தவிர அவர் உண்மையிலேயே வருத்தம் தெரிவிச்சிருக்கிறாருங்க. நீங்கள் ஏஐ வீடியோங்கிற மாதிரி பேசுகிறீங்க. இல்லை, மேடையில் ஆக்ரோஷமாக உட்காந்து பேசுகிறார். அப்போ இதுக்கு முன்னாடி ஒரு நடிகை குஷ்பு இப்போ பிஜேபியில் இருக்கக்கூடிய நபரை குறித்து பேசும்போது அவரை வந்து கட்சியை விட்டு தூக்குனாங்க, 1 வருஷத்துக்கு மேலே தூக்குனாங்க. திருப்பி வந்து மேடையிலே வந்து, அதாவது துரைமுருகன் இருக்கக்கூடிய திமுகவின் பூச்சாளர் இருக்கிற மேடையிலே வந்து பேசுகிறார். அப்போ பேசும்போது தலைமை அப்படி தான் சொல்லும், ஆனால் தொண்டர்கள் இப்படி தான் பேசுவாங்கன்ற டோனில் ஒன்று பேசுகிறார். இப்போ இதுலேயும் கூட விஜய் குறித்தோ இல்லை தாவேக்கான்ற அந்த கட்சியை குறித்து அவர் பேசுகிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இந்தியாவில் இன்னைக்கு முஸ்லீம்கள் 2ஆம் தர குடிமக்களாக எல்லா வகையிலையும் மாற்றப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இல்லை, மாற்று கருத்து கிடையாதுன்னா எதை சொல்ல வரீங்க? இப்போ அவர் சொல்கிறாரு விஜய் வந்து ஒய் பாதுகாப்பு கேட்டதுக்கு காரணமே இஸ்லாமியர்களால் தனக்கு ஆபத்து இருக்குன்னு தான் கேட்டிருக்கிறாரு, அவரை போய் நீங்கள் நண்பர்னு சொல்கிறதாங்கிற மாதிரி. இல்லை, அதுக்கு எந்த ஆதாரமும் கிடையாது, எவிடன்ஸ் எதுவும் கிடையாது. அப்போ அந்த இதுக்கு முன்னாடி வந்து வன்னியரசு, விசிகாவின் தோழர் வன்னியரசு வந்து ஒரு இடத்துல பேசியிருப்பார், டிவி டிபேட்ஸில் பேசும்போது. அது சர்ச்சையாச்சு. அதுக்கப்புறம் வந்து தாவேக்காலிருந்து ஒரு அறிக்கை கொடுத்துருந்தாங்க, நாங்கள் அப்படி எல்லாம் கேட்கல. வன்னியரசு என்ன சொல்லியிருந்தாருன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து உண்மையா அப்படின்ற டோனில் வன்னியரசு வைக்கிறார். அதுக்கு வந்து தாவேக்காலிருந்து ஒரு மறுப்பு தெரிவிக்கிறாங்க. இது நடக்குது. இப்போ விஜய் குறித்து இப்போ இவங்க கொடுக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட், விஜய் வந்து அன்றைக்கி பீஸ்ட்னு நடிச்சிட்டாரு, பீஸ்ட் படத்தை தயாரித்தது யார்? அப்போ நீங்கள் வந்து விஜயும் திமுகவும் கூட்டணி வைத்துக்கொண்டு முஸ்லீம்களை வெறுக்கிறதுக்காக ஒரு படம் எடுக்கிறாங்க அப்படின்னு நம்ம பேச முடியுமா? எஸ்டிபிஐ கட்சி அப்படி பேச முடியுமா? அப்போ இன்றைக்கி வந்து முஸ்லீம் மக்களால் அச்சுறுத்தல்னா ஒரு ஒய் பிரிவு பாதுகாப்பு கேட்டாரா இல்லையான்றதுக்கு அஃபிஷியல் டேட்டாஸ் எதுவும் கிடையாது, எவிடன்ஸே கிடையாது, எவிடன்ஸ் கிடையாது. அப்போ நம்ம எவிடன்ஸே இல்லாமல் ஒரு விஷயத்தை வந்து பேசுறது வந்து சரியும் கிடையாது. அதுவும் இல்லாமல் இந்தியாவில் இன்றைக்கி முஸ்லீம்கள் 2ஆம் தர குடிமக்களாக மாற்றப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. எல்லா கட்சியிலும் 4 முஸ்லீம் இருப்பான், எல்லா கட்சியிலும் ஓன் சாதிக்காரனே 4 பேர் எல்லா கட்சியிலும் தான் உட்காந்துக்கிட்டு இருக்கிறான். நாக்கு எலும்புது இல்லை. இப்போ மற்ற சாதிக்காரனை தூக்கி கேட்டுருவாங்களா? இந்த மாதிரி முஸ்லீம்னா உடனே என்ச்சு நீ என்ன வேணாலும் பேசிடலாம். இப்போ இன்னைக்கு வரைக்கும் அவரை கட்சி விட்டு தூக்கல, வந்து 2 நாள் ஆச்சு. முதல் நாள் சோஷியல் மீடியாவில் வைரல் ஆகுது. வைரலானதுக்கப்புறம் வந்து 2வது நாள் வருத்தம் தெரிவிக்கிறேன்னு ஒரு வீடியோவை போடுறாரு. கட்சியோட தூக்கணுமா உங்களுக்கு? அப்புறம் முஸ்லீம் மக்களோட ஓட்டு மட்டும் வேணுன்றீங்க, முஸ்லீம் மக்களான பார்வை என்ன இருக்குது? இந்த கட்சியினுடைய பார்வையே அப்படிப்பட்ட பார்வைதான்றப்போ நீங்கள் சித்தரிக்க முயற்சி பண்ணுறீங்க, அது ஏன்னு கேட்குறேன். அதான் கட்சியின் பார்வை அதுவா? இருங்க, திமுகவோட பொதுச் செயலாளர், அஃபீஷியல் பொதுச் செயலாளர் துரைமுருகன் ஐயா தான். அவர் ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி முஸ்லீம் லீக்கோட எம்எல்ஏ அபூபக்கரை குறித்து என்ன பேசியிருந்தாரு? அதான் தொப்பியை கூப்பிடு, அங்கே உட்காந்து நின்றுட்டு இருப்பான் பாரு, இந்த பக்கம் இருப்பான் பாரு, இந்த டோனில் தான் கூப்பிடுறாங்க. அப்போ திமுகவுக்குள்ளால முஸ்லீம்களுக்கு என்ன மரியாதை இருக்குது? முஸ்லீம் அதே நேரத்தில் அந்த தொப்பின்ற வார்த்தைக்கு போன தேர்தலில், அந்த தேர்தலில் வந்து KN நேரு வந்து என்ன சொல்லியிருப்பாருன்னா, அப்துல் சமத் இப்போ திமுக கூட்டணியில் உள்ள மாமக கட்சியின் எம்எல்ஏவான, அவர் திமுகவோட எம்எல்ஏ உதயசூரியன் சின்னத்தில் தான் நின்று இருக்கிறாருன்னு. அப்போ மாமக அவரை என்ன சொல்கிறாருன்னா, தொப்பியை கழட்டிடுங்க, தொப்பியை அவர் அது ரெக்கார்டட், அது அவர் பேசுகிறார், தொப்பியை கலட்டினா மட்டும்தான் தேர்தல் பகுதிக்குள்ளாலே. அப்போ முஸ்லீம் அடையாளங்கள் இன்றைக்கி எல்லா வகையிலையும் ஒடுக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு இந்தியா முழுக்க. அதுக்கு காரணமெல்லாம் திமுக கிடையாது. அப்போ அந்த அரசியல் இந்துத்துவ சனாதன அரசியல் இருக்குது. அப்போ முஸ்லீம் அடையாளங்கள் கிரிமினலைஸ் ஆகப்படுது. இப்போ அந்த இடத்துல விஜய் போன்ற ஒரு மாஸ் ஒரு தரப்பு வந்து சினிமா நடிகராக இருந்து ஒரு பக்கம் கட்சியை தொடங்குறவர் இஃப்தார் நிகழ்வில் வந்து கலந்துக்கிறாரு, அவர் நடத்துகிறாரு, இஃப்தார் நிகழ்வில் கலந்துக்கிறாரு, அவர் நடத்துகிறாரு.
அதுக்குள்ள வந்து தொப்பி போடுறாரு, அதுலேயே இருந்து வெள்ளை சட்டையை போட்டுவிட உட்காடுறாரு, இஃப்தார் நிகழ்வு கலந்துக்கிறாரு, வேறு எதுவும் பேசல. அந்த நிகழ்வில் எந்த அரசியலும் பேசப்படலை. சரி, அதனால என்ன ஆகிடுது உங்களுக்கு? என்ன பிறக்கும் போதே வந்து முஸ்லீம்கள் எல்லாம் பர்த் சர்டிஃபிகேட்டில் வந்து நான் வாழ்நாள் முழுக்க திமுகவுக்கு தான் ஓட்டு போடுவேன்னு ஏதாவது பர்த் சர்டிஃபிகேட்டில் ஏதாச்சும் இது பண்ணணுமா? டிக்ளேர் பண்ணிக்கிட்டு தான் வரணுமா? எல்லாருக்குமே மற்ற சாதி இந்துக்களுக்கு எல்லா கட்சியிலும் இருக்க எப்படி உரிமை இருக்கோ, அதிமுகவை தேர்ந்தெடுக்க, எஸ்டிபியை தேர்ந்தெடுக்க, காங்கிரஸை தேர்ந்தெடுக்க எல்லா சாதி இந்துக்களுக்கும் என்ன உரிமை இருக்கோ அதே தான் முஸ்லீம்களுக்கும் இருக்கு. என்ன சொன்னாருன்னு கவனிச்சுங்க சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேசும்போது, சிஏஏவால் நீங்கள் பாதிக்கப்படும் போது, நீங்கள் போராடும் போது உங்களோடு நின்ற ஒரே கட்சி, ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னு சொன்னார். நீங்க மறுக்க முடியுமா? இந்தியா முழுக்க சிஏஏ போராட்டத்தில் முஸ்லீம்கள் இந்தியா முழுக்க போராடி இருக்கிறாங்க. சரியா? இப்போ சிஏஏ நம்ம எடுத்துகிட்டு வந்தால் என்ஐஏக்கு நீங்கள் எதுக்கு ஓட்டு போட்டீங்கன்னு கேட்கலாம். அப்போ இன்னைக்கு முஸ்லீமில் கார்னர் பண்ணுறீங்களா? அப்போ பிஜேபி வந்துடும் மிரட்டுற மாதிரி, பிஜேபி வந்துடும் அதனால நீ பட்ஜெட்டை குறித்து கேள்வி கேட்காத, பட்ஜெட்டில் ஏன் முஸ்லீம்களுக்கான இது ஒதுக்கீடு செய்யலை? கர்நாடகா எஸ்டிபிஐ கட்சி என்ன சொல்லுதுன்னா, கர்நாடகாவில் சித்தராமையா கவர்மெண்ட்டு முஸ்லீம்களுக்கு ஒதுக்கியதை போல ஒரு மாடலாக நீங்கள் தமிழ்நாட்டில் இதை ஒதுக்கணும், முஸ்லீம்களுக்கு பட்ஜெட்டில் ஒதுக்கணும்ட்டு. பட்ஜெட்டை பற்றி எதுவுமே தெரியாதவங்க தான் இந்த பட்ஜெட்டை விமர்சனம் பண்ணுவாங்க, திட்டுவாங்க. போய் பாருங்க மற்றவங்களாம் என்ன பேசியிருக்காங்க, எழுதியிருக்கிறாங்கன்னு சொல்றாரு நம்முடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். அவங்க ஐடி விங்கில் எழுதுறவங்களை தூக்கி வச்சு பேசிகிட்டு இருக்கிறாரு, நியூஸ் பேப்பரில் அவங்க ஆளுங்க எழுதுறதை வச்சு பேசிகிட்டு இருக்கிறாரு. பட்ஜெட்டில் முஸ்லீம்களுக்கு கர்நாடகா பட்ஜெட்டில் 1000 கோடிக்கு மேலே ஒதுக்கிடுறாங்க. ஒரு சமூகத்துக்குன்னு குறிப்பிட்டு ஒதுக்கணும் ஏதாவது ரூல்ஸ் இருக்கா? மைனாரிட்டிஸ் ஒடுக்கப்படுறாங்கல்ல, நாடு முழுக்க மற்றமையாக்கப்படுறாங்களா, வேலை வாய்ப்பு, கல்வி. அப்போ நீங்கள் வந்து தலித் சமூகங்களுக்கு, ஆதிதிராவிடர் பழங்குடிகளுக்கு எதுக்கு 3000 கோடிக்கு மேலே பட்ஜெட் போட்டிருக்கிறாங்க? பின்தங்கி இருக்கிறாங்க, அவங்க கல்வியில் பின்தங்கி இருக்கிறாங்க, பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்காங்க, சமூக ரீதியாக டிஸ்கிரிமினேஷன்ஸ் இருக்குது. இதெல்லாம் தமிழ்நாட்டில் இஸ்லாமியர் நிலைமை அப்படி இல்லை, மற்ற மாநிலங்கள் அப்படி இல்லைன்றாங்க. எங்கே இல்லை, கல்வியில் என்னவா இருக்குது? சச்சார் கமிட்டி ரிப்போர்ட் எடுத்து பாருங்கள். கல்வியில் என்னவா இருக்குது, வேலைவாய்ப்பில் என்னவா இருக்குது, தமிழ்நாட்டில் எத்தனை முஸ்லீம் தொழிலதிபர்கள் இருக்கிறாங்கன்னு பார்ப்போம். அப்போ நீங்கள் அதுக்கான எந்த நடவடிக்கையுமே எடுக்காமல் தமிழ்நாட்டில் முஸ்லீம்கள் நல்லா இருக்கிறாங்கன்னா என்ன கணக்கு, என்ன டேட்டாஸ் வச்சு நல்லா இருக்கிறாங்கன்னு சொல்கிறீங்க? ஏதாவது ஒரு டேட்டா வேணும்ல, என்ன டேட்டாவை வச்சு தமிழ்நாட்டில் முஸ்லீம்கள் அரசியல் ரீதியாக பிரதிநிதித்துவம் இல்லை? சரி, ஒரு 10 முஸ்லீம் முதலாளி பேர் நல்லா இவங்க உங்கள்கிட்ட இப்போ நீங்கள் நம்ம சொல்லலாம், கவுண்டர் முதலாளி ஒருத்தனை பேர், செட்டியார் முதலாளி இத்தனை, முதலியார் இத்தனை, இல்லை ஓபிசி கம்யூனிட்டிஸில் இத்தனை முதலாளிகள் இருக்கிறாங்க, இவ்வளோ வெல்த்தோடு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முஸ்லீம் முதலாளிகள் என்னவா இருக்கிறாங்க? எத்தனை பேர்? ஒரு 10 இண்டஸ்ட்ரி சொல்லுங்கள். 10 இண்டஸ்ட்ரி கூட சொல்ல முடியாது. அப்போ இதுக்கெல்லாம் காரணம் என்ன? முஸ்லீம்களா? அப்போ நீங்கள் பட்ஜெட்டில் எங்களை இன்க்ளூசிவாகவே எடுத்துக்கலையே. கர்நாடகான்றது ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் சமீபத்தில் பண்ணியிருக்கு. இந்தியா முழுக்க எல்லா பகுதியிலையும் வந்து ஹோலி பண்டிகைக்கு என்னாச்சு? ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஹோலி பண்டிகை, பள்ளிவாசல் மூடப்படுது, உள்ள முஸ்லீம்கள் வந்து அடித்து கொல்லப்பட்டுக்கிட்டு இருக்கிறானுங்க. இல்லை, இந்த மாதிரி நிறங்களெல்லாம் போட்டுருவாங்க, அதனால நாங்கள் பாதுகாப்புக்காக மூடுறோம்னு சொல்கிறாங்க. பாதுகாக்கிறோம், மசூதிகளை பாதுகாக்க அவ்வளோ வைலன்ஸ் இருக்குது. நீங்கள் மசூதிகளை பாதுகாக்கிறதுக்கு முஸ்லீம்கள் தார்பாயை எடுத்து நீல கலர்லையும் பச்சை கலர்லையும் தார்பாயை எடுத்து மஞ்சள் கலர்லையும் எடுத்து மூடிக்கிட்டு தங்களை பாதுகாத்து முஸ்லீம் ஆட்டோ டிரைவர் எதுக்கு கொல்லப்படுறாரு? அப்போ நீங்கள் ஹோலி 10 நாளுக்குள்ளே கொண்டாடுங்க, அதை பற்றிலாம் எந்த பிரச்சனையும் இல்லை. அப்போ முஸ்லீம் பெண்கள் மீது, ஆண்கள் மீது வைலன்ஸ் நடக்குது இல்லை? அப்போ மற்ற ஸ்டேட்ஸில் யூபி, மகாராஷ்டிரா, ஜார்க்கண்ட், பீகார் எல்லா மாநிலங்கள்லையும் வைலன்ஸ் நடக்குது. இதற்கு எதிராக இந்தியா கூட்டணி என்ன பேசுச்சு? என் கட்சியில் இருக்கிற RSS பிஜேபி ஆட்களை வெளியேறுங்கன்னு பேசுறாருங்க ராகுல் காந்தி. ஆமா, எதுவுமே இல்லைன்ற கட்சியே சங்கியா இருக்கு. அப்ப நான் என்ன பண்ணேன்? நான் என் வேலை என்ன? உங்க கட்சியில உள்ள சங்கியை எல்லாம் பாதுகாத்து நீங்க வெளியே போங்கடா அப்படின்னு சொல்லுவோம். உங்க கட்சியை காப்பாத்துறதா முஸ்லீம்களோட வேலையா? முஸ்லீம்கள் தங்களோட வாழ்வாதாரத்தையும் பொருளாதாரத்தையும் தங்களோட வாழ்க்கையும் கான்ஸ்டியூஷன் ரைட்ஸையும் பாதுகாக்க வேண்டிய இடத்துல இருக்கும். உன் கட்சி இருந்தா என்ன, இல்லாட்டி என்ன? உன் கட்சியில இருந்து அது உன்னோட இது இம்பார்ட்டன்ட், பொலிட்டிக்கல் இம்பார்ட்டன்ட். அது காங்கிரஸ் தன்னை காத்துக்கிறதுக்கே வக்கு இல்லாமல் தான் ராகுல் காந்தி ஸ்டேட்மெண்ட் வர்றாரு, கட்சிக்குள்ளால இருந்து எல்லாரும் வெளியே போங்கடான்றாரு. அதே தான் திமுகவுக்கும் சரி. திமுக இங்கே வந்து பட்ஜெட்டில் ஒதுக்கலை, அதுக்கு கேட்டால் வந்து பிஜேபி வந்துடும். டாஸ்மாக் ஊழல் என்னன்னு கேட்டால் பிஜேபி வந்துடும். எதுக்கு கேட்டாலும் பிஜேபி வந்துடும். நான் வந்து திமுகவை நோக்கி ஏன்பா ரிசர்வேஷன் கிடையாது, ஏன் வந்து 7% கொடு, அதுக்கப்புறம் வந்து எனக்கு வேலை வாய்ப்பில் முன்னுரிமை கொடு, ஏன் பட்ஜெட்டில் வந்து எனக்கு முன்னுரிமை 10 கோடி கொடுத்துருக்காங்க, பள்ளிவாசலுக்கும் சர்ச்சுக்கும் சேர்த்து 10 கோடி வந்து ஒதுக்கி எடுக்கிறாங்க. பழமையான, அதாவது ஒட்டுமொத்த முஸ்லீம்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்குமான ஒதுக்கீடு என்பது கல்வி கோடி, அவ்வளோதான். அப்போ நீங்கள் வந்து ஆதிதிராவிடர் பழங்குடிகளுக்கு 3000 கோடி, அதுலேயும் வந்து தலித்துகளுக்காச்சும் குறைந்தபட்சம் தனித்தொகுதி இருக்குது, பாதுகாப்பு இருக்குது, பிசிஆர் ஆக்ட் இருக்குது, இதெல்லாம் இருக்குது. அப்போ நீங்கள் முஸ்லீம்களுக்கு தனித்தொகுதி கிடையாது. பிசிஆர் ஆக்ட் முஸ்லீம்கள் மீது வன்முறை நடந்தால், அதாவது இப்போ எப்படி ஒரு தலித்தின் மீது
ஒரு வசை சொற்களையோ ஏதோ போட, அது பிசிஆர் ஆக்ட் எப்படி ஒர்க் ஆகுதுன்றது வேறு. ஆனால் குறைந்தபட்சம் சட்ட பாதுகாப்பு இருக்குது. முஸ்லீம்கள் மீது மிக வெளிப்படையாக ஏன் திருப்பரங்குன்ற இஷ்யூவில் அவ்வளவு சோஷியல் மீடியா இன்ஸ்டாகிராம் பேஜஸில் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், வசை சொற்கள் இருக்குது. யார் மேலாவது எந்த வழக்காவது போடப்பட்டுச்சா? ஒரு வழக்கும் போடப்படாது. எச்ராஜா மேலே எஃப்ஐஆர் போட்டாங்க. ஒரு பெரிய விஷயம் இருக்குது. எஃப்ஐஆர் போட்டாங்க. என்ன நடந்துச்சு? யாரும் அரெஸ்ட் பண்ணாரா? எச்ராஜாவை எம்எல்ஏ ஆகினதுலேருந்து இப்போ வரைக்கும் ஏதாவது அவர் மீது நடந்துச்சா? ஒன்றும் நடக்கலை. அவர் வந்து ஒரு ட்ரோலாக தான் பார்த்துக்கிட்டு வராங்க. இப்போ 1000 பேர் மதுரையில் கூடியிருக்கிறாங்க சோஷியல் மீடியாவில். அதுக்கு முன்னாடி அந்த திருப்பரங்குன்றம் கூட்டத்திற்கு முன்னாடி ஒரு மாதம் நடந்துச்சு. அந்த ஒரு மாதத்தில் எதுவுமே பேசப்படலை. இன்றைக்கி விஜய் இஃப்தார் நிகழ்வில் கலந்துக்கிட்டாரு, அதனால வந்து நாங்கள் வந்து முஸ்லீம்களை என்ன வேணாலும் இழிவாக பேசுவோம். தோழர் திரும்ப என்ன சொல்கிறாரு? ஏன் மத நல்லிணக்க கூட்டங்களை நடத்த விட மாட்டேங்குது திமுக? ஸ்டேட் வந்து போலீஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணுது. தோழர் திரும்ப தான் திமுக கூட்டணியில் இருக்க திரும்ப தான் சொல்கிறாரு. அப்போ நீங்கள் இஃப்தார் நிகழ்வில் கலந்துக்கிட்டாங்கன்ட்டு நீங்கள் முஸ்லீம்களை என்ன வேணாலும் பேசிடுவீங்களா? அப்போ நீங்கள் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியை வெளியே கூட ஒரு தேர்ட் ரேட்டடாக மோசமாக பேசுகிற ஒருத்தனை வெளியே கூட தூக்கி போட மாட்டிங்களா? அப்போ குஷ்புவுக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை கூட முஸ்லீம்களுக்கு கொடுக்க மாட்டாங்களா திமுக? அப்படி கம்பேர் பண்ணணுமா? இப்போ ஏன் வெளியே தூக்கி போடல? ஒரு கண்டனம் கூட இல்லை. சோஷியல் மீடியா இதுக்குன்னு எங்கள் எஸ்டிபிஐ கட்சிக்காரங்கள்லாம் உட்காந்து வடசனையில் உட்காந்து போராட்டம் பண்ணி ஒரு நாள் வேலையை விட்டு ஒரு நாள் கூலியை விட்டு எல்லாத்தையும் ஆஃபீஸு எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து இவன் என்னத்தையா பேசுவான், பேசினதுக்கு வந்து கண்டனம் தெரிவிச்சுக்கிட்டே இருக்கணுமா? ஏன் வெளியே தூக்கி போட மாட்டீங்க? முஸ்லீம் ஓட்டு வேணும். அப்போ நாங்கள் தான் பாதுகாவலர். முஸ்லீம்களுக்கு கொடுத்து ஒருத்தன் இப்படி பேசுகிறான், சரி இவனாச்சும் இப்படி பேசுகிறான்னு வச்சுக்கோங்களேன். துரைமுருகன் என்ன பேசினார்? இன்னொருத்தன் வந்து இப்போ வந்து பேச்சாளர்னு ஒருத்தன் சொல்கிறாங்க இந்திரகுமார்ன்ட்டு. அதாவது உதயநிதியை வந்து வாழ்த்தி ஒரு பெய்டு கேட்டால் பத்திரிகையாளர்ன்றாங்க. எல்லா திமுக மேடையிலையும் உட்காந்து பேசிக்கிட்டே இருக்கிறாரு, ஆனால் கேட்டால் பத்திரிகையாளர். அப்போ திமுகவின் பேச்சாளராக தான் இருக்கிறாரு. போன வருஷத்துக்கும் சரி அதுக்கு முந்தின அவர் புதிய தலைமுறையில் என்ன பேசுகிறா அப்படின்னா, முஸ்லீம்களுக்கு எதுக்கு சீட்டு? அதுக்கு தான் திருச்சி சிவா இருக்கிறார்ல, ஆராசா இருக்கிறார்ல, முஸ்லீம்களுக்கு எதுக்கு எம்பி சீட்டு? நான் இன்க்ளூசிவ் பிஜேபி வந்துடும். நான் கேட்டேன்னா சீட்டு கேட்டேன்னா பிஜேபி வந்துடும். பட்ஜெட்டை பற்றி கேட்டேன்னா பிஜேபி வந்துடும். ஊழல் ஏன் பண்ணுறேன்னா பிஜேபி வந்துடும். என்ன ஒருத்தன் திட்டுறான், அதை கொஸ்டின் பண்ணால் நீங்கள் என்ன அதிமுகவா? இல்லை வந்து பிஜேபி வந்துடும். என்ன அப்போ நீங்கள் வந்து எல்லாத்துக்கும் பிஜேபி வந்துடும். அதுக்கு அவன் சொல்கிறான் இந்திரகுமார். அதுக்கப்புறம் இங்கே சைதாப்பேட்டையில் நடந்த கூட்டத்தில் மா சுப்பிரமணியம் அவர் ஒருங்கிணைச்ச கூட்டத்தில் அங்கே வந்து பேசுகிறேன், நீங்கள் எல்லாம் இன்றைக்கி பாதுகாப்பாக இருக்கிறீங்கன்னா தமிழ்நாட்டில் அதுக்கு காரணம் திமுக. நாங்கள் வந்து ஒரு பள்ளிவாசல் பக்கத்தில் ஒரு கூட்டம் போடுறோம், இங்கே ஏதாச்சும் கலவரம் நடக்குதா, இங்கே ஏதாவது நீங்கள்லாம் பாதுகாப்பாக இருக்கிறீங்கல்ல, மற்ற எல்லாத்துக்கும் யூரோப்போட ஒப்புமைப்படுத்திக்குவாங்க. பார்த்தீங்களா, நாமெல்லாம் நம்மளோட ஸ்டாண்டு வந்து யூரோப்பு. ஆனால் வந்து முஸ்லீம் பிரச்சனை வரும்போது யூபி மாதிரி இங்கே என்ன அடிக்கிறாங்களா, கொல்றாங்களா, நீங்கள்லாம் உயிரோட தானே இருக்கிறீங்க. இதெல்லாம் எவ்வளோ பெரிய திமுறான ஒரு பேச்சு. நீங்கள்லாம் உயிரோட தானே இருக்கீங்க, பாதுகாப்பாக தானே இருக்கிறீங்க. எனக்கும் உங்கள் கட்சிக்குள்ளாலேயும் ரெப்ரசன்டேஷன் கிடையாது. நான் கேட்டாலும் பிஜேபி வந்துடும். என்ன தான் பண்ணுற? பட்ஜெட்லேயும் ஒதுக்க மாட்டேன். அப்போ என்ன தான் பண்ணணும்? முஸ்லீம் மக்கள் இல்லை எஸ்டிபிஐ கட்சி என்ன தான் பண்ணணுமா? அப்போ ஒன்று எதுத்தும் கேட்கக்கூடாது. சரி, இந்தியா கூட்டணியில் எஸ்டிபிஐ சேர்த்துக்க மாட்டாங்க, ஓஎஸ்சியை சேர்த்துக்க மாட்டாங்க, பத்ருதீன் அஜ்மலை சேர்த்துக்க மாட்டாங்க. இந்தியா கூட்டணி முழுக்க இவராச்சும் வந்து ஓப்பனாக ராகுல் காந்தி சொல்கிறாரு, கட்சிக்குள்ளால ஆர்எஸ்எஸும் பிஜேபியும் இருக்கிறாங்க வெளியே போங்க அப்படின்னு. அவராச்சும் பரவாயில்ல, கொஞ்சம் நேர்மையாக இருக்கிறார். இந்தியா முழுக்க முஸ்லீம் ரெப்ரசன்டேஷன் இந்தியா கூட்டணியில் இல்லை. ஆனால் தேர்தல் சரி இவ்வளோ ஹோலிக்கு வன்முறை நடந்துச்சு இல்லைங்க, எவனாச்சும் கண்டுச்சாங்க? இந்தியா கூட்டணியில் இருக்க எந்த கட்சியாவது நாங்கள் வந்து ஃபாசிசத்தையும் சனாதானத்தையும் வீழ்த்த போகிறோம் அப்படின்னு சொல்லி எலெக்ஷன் வரும்போது மட்டும் முஸ்லீம்களை வந்து ஒரு ஓட் பேங்காக பயன்படுத்திக்கிறது. மிச்சம் 364 நாளும் அந்த தேர்தல் வரக்கூடிய அந்த ஒரு மாதம் இந்த எலெக்ஷன் கேம்பெயினில் மட்டும் வந்து முஸ்லீம்கள் வந்து ஓட்டு போடணும், இல்லைனா பிஜேபி வந்துடும். இல்லை, இதில் நீங்கள் டாஸ்மாக் பற்றியும் ஒரு வார்த்தை சொன்னீங்க. டாஸ்மாகில் ஊழல் நடக்கிறது, அதில் வந்து 1000 கோடிக்கு அதிகமான ஊழல்னு அமலாக்கத்துறை சொல்லியிருக்கே தவிர மற்ற இன்னும் விஷயங்கள் வந்து வெளியில் வரல. அப்போ அமலாக்கத்துறை நடவடிக்கைகள் முகாந்திரம் அற்றவை, அந்த விஷயங்கள்லாம் முகாந்திரம் அற்றவைன்னு அமைச்சர் செந்தில் பாலாஜி சொல்கிறாங்க. இதை கூர்மைப்படுத்த வேண்டிய தேவை இருக்குது. அது வந்து ஒரு லாபம் தரக்கூடிய ஒரு இதுவாக இருக்குது. அப்போ அதை டார்கெட் பண்ணணும்னு நினச்சி பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க திமுக. எப்படி பார்க்குறீங்க? இதுக்கு முன்னாடி எந்த கேஸ் உள்ளே போனார் அவர்? கேஷ் ஃபார் ஜாப்ஸ் அதாக தான் போனார். சரி, இப்போ அப்போ நாட்டில் ஊழல் இருக்குன்றது அஃபிஷியலாக தெரியுது. இதுக்கு முன்னாடி அவர் ஈடியால் கைது செய்யப்பட்டாரா? அதாங்க, அது எதுக்காக போனாருன்னா பணம் வாங்கி கொண்டு வேலை வாங்கி தருவதாக ஏமாற்றியதான தொடர்புடைய வழக்கில் போனார். சரி, அப்போ ஊழல் இந்தியாவில் இருக்கு, ஊழல் இருக்குன்னு ஒத்துக்கிறாங்கல்ல, எல்லா கட்சியும் ஊழல் இருக்குது என்பதை ஒத்துக்குது. திமுக அதை பண்ணல. சரி, அவங்க சொல்கிறாங்க இந்தியா முழுக்க ஊழல் இருக்குதுன்றது ஒத்துக்கிறாங்க, எல்லாருக்குமே ஒத்துக்கிறாங்க. ஆனால் இவங்களோட வாதம் என்னன்னா, இன்னைக்கு ஈடி வந்து முறையான வழக்கு இருக்குதா இல்லையா, அவங்க வந்து ஏமாத்துறாங்க, பழி வாங்குறாங்க சார். சரி,
பழி வாங்குறாங்கன்னே இடி பழி வாங்குறாங்கன்னே வச்சுக்கோங்க. டாஸ்மார்க்கில் அதாவது லிக்கருக்கு கோட்டருக்கு வந்து 10 ரூபாயோ 20 ரூபாயோ, பியருக்கு வந்து 20 ரூபாயோ 10 ரூபாயோ வாங்குறாங்கன்ற சாதாரண தமிழ்நாட்டில் குடிக்கக்கூடிய கோடிக்கணக்கான மக்களுக்கும் தெரிஞ்ச சாதாரண விஷயம். உண்மை. அப்போ ஒரு கோட்டருக்கு 10 ரூபா வாங்குறீங்கன்னா ஒரு 100 பேருக்கு என்ன கணக்கு, 10,000 பேருக்கு என்ன கணக்கு, லட்சம் பேருக்கு என்ன கணக்கு, 10 ரூபான்ற கணக்குக்கு வச்சுக்கிட்டா கூட நம்ம கண்ணு முன்னாடி தெரியும். இப்போ கோடிக்கணக்கான மக்கள் தமிழ்நாட்டில் குடிச்சிக்கிட்டு இருக்கிறான், அது எல்லாருக்கும் தெரியும். ரோட்டில் எங்கெங்கெல்லாம் உளுந்துக்கிட்டு கிடக்குறான், அது எல்லாருக்கும் கண் முன்னாடி பார்க்குறோம். இந்த இடி கணக்கெல்லாம் நம்ம தூக்கி ஓரமாக வச்சிரும். அவன் தான் பொய் சொல்கிறான், பழி வாங்குறான், மோசமாக இருக்கிறான், இதெல்லாம் விட்டுருவோம். சரி, 10 ரூபா கோட்டருக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டு 100 பேருக்கும் 10,000 பேருக்கும் 1 லட்சம் பேருக்கும் கணக்கு வச்சாவே அந்த தொகை யார்கிட்ட போகுது? அந்த தொகை அது எந்த டாஸ்மார்க் நிறுவனத்திற்கிட்ட போகுதா, இல்லை செந்தில் பாலாஜி கிட்ட போகுதா, இல்லை திமுக? தெரியாது சார், அது எதுவுமே தெரியாது சார். செந்தில் பாலாஜிக்கே தெரியாதுன்றாங்க. யார் வாங்குறாங்க காமிங்க, தெரியாது. நம்ம அப்போ தெரியாமல் அப்புறம் ஒரு மினிஸ்டர் எப்படி இருக்கிறாரு? சாதாரண ஒயின் ஷாப் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு குடிமகனுக்கு, சாதாரண குடிமகன், அந்த குடிமகன் இல்லை, சாதாரண இந்தியன் சிட்டிசனுக்கு வந்து தெரியும். டாஸ்மார்க்கு போகக்கூடிய சாதாரண ஒரு ஆளுக்கு தெரியும். அது சரி, இந்த டாஸ்மார்க்கு இவ்வளோ பணத்தை கொட்டி இவ்வளோ நடந்துகிட்டு இருக்குல்ல ஊழல், அந்த டாஸ்மார்க்கு பப்ளிக் டாய்லெட்டை விட மிக மோசமாக, கழிப்பறையை விட ரொம்ப மோசமாக இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன். பார்லாம் அப்படிதான் இருக்குது. அப்போ தமிழ்நாட்டு மக்களை, சரி இன்னொரு பக்கம் வந்து இவங்க சொல்லக்கூடிய திமுக ஒரு வாதம் வைக்கும், டாஸ்மார்க்கை நம்ம மூடிடலாம், கள்ளச்சாராயம் வந்துடும், அந்த கள்ளச்சாராயம் வந்துடும். சரி, கள்ளச்சாராயம் வந்துடும்ன்றதுனால 100 பேர் செத்து போயிட்டான். டாஸ்மார்க் இருக்கும்போதே 100 பேர் செத்து போயிட்டான். கள்ளக்குறிச்சியில் தான் செத்து போனாங்க. அப்போ கள்ளக்குறிச்சியில் வந்து விஷச்சாராயம் இருக்குதோ, இல்லை கள்ளச்சாராயம் இருக்குதோ, இல்லை அதை வந்து திமுக பண்ணுச்சு, அதிமுக ஆளுங்க பண்ணாங்க. டாஸ்மார்க் இருக்கும்போதே அது இருக்குதுமோ? அப்போ நீங்கள் இப்போ நாம் இதை எதிர்த்து கேள்வி கேட்டால், அப்போ நீங்கள் வந்து அதிமுகவா பிஜேபியா? ஊழல் இருப்பது என்பது எல்லோருக்குமே தெரிஞ்சது. இல்லை, இப்போ இன்னைக்கு கூட பாருங்களேன், இந்த பிஜேபி சார்பாக அண்ணாமலை வந்து ஒரு ப்ரொடெஸ்ட் பண்ண இன்னைக்கு வந்து ட்ரை பண்ணாங்க. அதை வந்து ஆக்சுவலி இந்த பிஜேபி பண்ணக்கூடிய இந்த மது ஒழிப்பு விஷயத்தை நான் வரவேற்கிறேன்னு தான் சொல்லியிருக்காரு டாக்டர் திருமா. ஆனால் அரசியல் நோக்கத்துக்காக பயன்படுத்தக்கூடாது, நாங்கள் கூட கூட்டணியில் இருந்தால் கூட மது ஒழிப்புக்காக போராடிக்கிட்டு இருக்கோம், நெருக்கடி கொடுக்குறோம், அரசுக்கு வந்து அழுத்தம் கொடுக்குறோன்னு சொல்கிறாரு. இது எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? பிஜேபியின் பி டீம் திருமா இருக்கலாம், வாய்ப்பு இருக்குது. திமுக சொல்லும் மாநாடு நடத்தும் போது இது வந்து நடைமுறைக்கு ஒவ்வாதது, இது வந்து யதார்த்தத்துக்கு ஒவ்வாதது அப்படின்ட்டு இந்த சிஸ்டமை, இந்த கரப்டட் இந்த சிஸ்டமை, இந்த லிக்கர் இந்த சிஸ்டம் இருக்குல்ல, மக்களை குடிகாரங்கள, இதை வந்து நியாயப்படுத்தக்கூடிய வாதங்களை தான் திமுக தரப்பு வச்சுச்சு. இதை வச்சா கள்ளச்சாராயம் வந்துடும், இதை வச்சா வந்து இது நடைமுறைக்கு ஒவ்வாதது, கேரளா பார்த்தீங்களா, யூரோப்பு பார்த்தீங்களா, அங்கே நடந்துச்சு இங்கே நடந்துச்சு, எங்கேயுமே ஒழிக்க முடியல. அப்போ நீங்கள் அது ஒரு மோரல் ஸ்டாண்டு நீங்கள் ஒழிக்கலான்றதுக்கு. அப்போ அதுக்கான நடவடிக்கைகளை கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு திமுக, இதுக்கு முன்னாடி அவங்க தான் நாங்கள் வந்தால் டாஸ்மார்க்கும் ஒழிப்போன்னு முன்னாடியே ஸ்டாலின் சொல்லியிருந்தார். கடந்த 4 வருஷங்களில் அவர் இந்த குறைந்தபட்ச நடவடிக்கைகள் குடியை ஒழிக்கிறதுக்கு என்ன கேம்பெயின் நடக்குங்க? 24 ஒரு தேர்தல் அப்போ சார், ஒரு பரப்புரையின் போது மரியாதைக்குரிய இந்த திருமண அமைச்சர் கேட்டாங்க. என்ன கேட்டாங்கன்னா, 24 21 தெரியல, எக்ஸாக்டாக தெரில, சப்ஜெக்ட் டு கரெக்ஷன், நாங்கள் 16ல் மது ஒழிப்பு ஓட்டு போட்டிங்களா அப்படின்னு கேட்டார் ஒரு பெண்ணை பார்த்து. ஸோ ஓட்டு போடல அப்படின்னு நினைக்கிறாங்க அவங்க திமுக. ஏங்க, ஓட்டு போட்டால் மட்டும்தான் உங்களோட பொலிட்டிக்கல் பொசிஷன். நான் ஓட்டு போடுறேன் போடல, ஓட்டு போடாத மக்களுக்கும் நீங்கள் வந்து உழைக்கிறேன்னு சொல்கிறீங்க. ஒரு பக்கம் எல்லாருக்குமே அப்பா அவர் அப்பாவாக இருக்கிற அப்பா தமிழ்நாட்டு மக்களை ஒரு அப்பா குடிக்க சொல்கிறாரு. தமிழ்நாட்டு மக்களை குடிக்க சொல்கிறது இல்லாமல் அவன் பாக்கெட்லேருந்து காசையும் கொஞ்சம் திருடிக்கிட்டும் வச்சுக்கிறாரு. அந்த அப்பா வந்து தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட திருடியும் வச்சு என்ன திருடுறாரு? என்ன இப்படிலாம் பேசுகிறீங்க? ஓட்டருக்கு மேலே 10 ரூபா திருடுறாரு. அப்போ எல்லாருக்குமே தமிழ்நாட்டில் பெருவாரி குடிக்காரங்க, குடிக்காமலாம் யாரெல்லாம் இல்லை. அப்படிலாம் கிடையாதுங்க, நான் குடிக்க மாட்டேங்க. நீங்களே நானும் குடிக்க மாட்டேங்க. தமிழ்நாட்டில் பார்த்தா டாஸ்மார்க்கில் இவ்வளோ இது போகுது, கண்ணு முன்னாடி இவ்வளவு பணம். எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் குடிக்காம இருக்கிறவங்க இருக்கிறாங்க. பெருவாரிங்க 8 கோடி மக்கள்ல கோடிக்கணக்கான மக்கள் குடிக்கிறாங்க. ஓகே, 8 கோடின்னு கணக்கு எடுத்துக்கிட்டா 1 கோடி எடுத்துங்க. சரி சரி சரி, குடிக்கிறான். அப்ப நீங்க அவன்கிட்ட இருந்து காசை திருடி எடுக்கிறாரு அப்பா. எப்போதும் பையன்கிட்ட இருந்தா பையன் தான் வந்து அப்பா கிட்ட திருடுவான். இங்க என்னன்னா அப்பா தான் வந்து பசங்க கிட்ட திருடுறாங்க. என்னன்னா 10 ரூபாய் 20 ரூபாய் திருடி தின்னுட்டு இருக்கிறாரு. அப்ப கண்ணு முன்னாடி தெரியும் பிஜேபி போராடுது. இல்ல தோழர் திரும்ப சொல்றாரு பிஜேபி வந்து அவனுங்க ஏமாத்துறாங்க, பிஜேபியை விட்டுருங்க. இங்கே கண்ணு முன்னாடி தெரியுதுல்ல. இல்லை, நீங்கள் நாளைக்கே இழுத்து மூடுங்களா டாஸ்மாக் கடையெல்லாம்? நாளைக்கெல்லாம் மூட சொல்ல, 10 வருஷத்துக்கு நீங்கள் வச்சுங்க. நீங்கள் கடந்த 2016 ஒரு ஸ்டாண்ட் எடுத்தீங்கன்னு சொல்கிறீங்கல்ல, அதாவது திமுக ஸ்டாண்ட் எடுத்து ஓட்டு போட்டீங்களா அப்படின்னு ஒரு பெண்ணை பார்த்து இன்றைய டெபுட்டி சிஎம் கேட்டார். சரி, 4 வருஷம் இப்போ ஆச்சு. அரசாங்கம் குடியை ஒழிப்பதற்கான பிரச்சாரங்களை என்ன முன்னெடுத்துச்சு? கல்லூரி மீட்பு மையங்கள்லாம் இருக்குன்னு சொல்றாங்க. குடி மீட்பு, அப்புறம் கஞ்சாவை வந்து பயன்படுத்தக்கூடாது, போதை பழக்கம் உறுதிமொழி இருக்கிறாங்க எல்லா இடத்துலயும். இப்போ போதையில இருந்து யாருங்க கைதானா? ஜாஃபர் சாதிக்கு
கைதானது எல்லோருக்குமே தெரியும். கரெக்டுங்க, அவர் தான் குற்றவாளின்னு இன்ன வரைக்கும் சொல்லலையே, அவங்க தரப்பு சொல்கிறாங்க. சரி, இங்கே கல்லூரிகளில் வரக்கூடிய செய்திகள் பள்ளி பக்கத்திலே கஞ்சா விற்கப்படுது, அவ்வளவு நியூஸஸ் வருது. பள்ளி மாணவிகளும் சரி மாணவர்களும் சரி குடிக்கக்கூடிய வீடியோஸ் வந்து அவ்வளோ வெளியே வந்துக்கிட்டு தான் இருக்குது தினம் தினம். அப்போ நாங்கள் வந்து இவங்க வந்து குடிக்க இல்லை இது மாதிரி அது பேர் என்ன ஹன்ஸ் விற்றுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. மிக இயல்பாக ட்ரக்குக்கான பாடல்கள் வெளிப்படையாக தமிழ் சினிமாவில் அதாவது கஞ்சாவை ஆதரித்து பாடல்கள் இருக்குது. நீங்கள் அதுக்கான கேம்பெயின் இருக்குன்னா நீங்கள் அந்த படங்களுக்கு எப்படி வரி அனுமதி கொடுத்தாங்க? கஞ்சாவை ஆதரித்து அந்த லீஃப் இருக்குல்ல கஞ்சாவோட இலைய அதை ஆதரித்து பாடல்கள் இருக்குது, இப்பயும் இருக்குது. அந்த யார் இந்த டிராகன் ஒரு படம் எடுத்தாரேன், அவனோட படங்கள்லாம் பாட்டு தான் இருக்க தானே செய்யுது. அப்போ நீங்கள் வந்து போதைக்கு எதிராக என்ன பாடல்களாச்சு தமிழ்நாடு அரசு 4 வருஷத்தில் இப்போ நீ குடிச்சின்னா இப்படி எத்தனையோ தடவை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வீடியோ போட்டிருக்காரு, கஞ்சா போதை போன்ற பழக்கம் அடிமையாக கூடாது. அப்போதான் தமிழ்நாடு என்னங்க கேம்பெயினுங்க, கவர்மெண்ட் என்னங்க கேம்பெயின் பண்ணுது? முதலமைச்சர் பேசுறாருன்றேன், நீங்க இதை விட என்ன கேம்பெயின் கேட்குறீங்க? ஒரு செகண்ட் பேசிட்டா இப்போ காண்டமுக்கு இங்கே வந்து கேம்பெயின் போடப்பட்டுச்சுல குழந்தை பிறப்பை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. இன்னைக்கு வந்து நீங்கள் வந்து குழந்தை பிறப்பை வந்து பெற்றுக்குங்க அப்படின்னு கேம்பெயின் பண்ணுறாங்க. ஆமாம், முதலமைச்சர் சொல்கிறார் எல்லாம் சீரை பெற்றுங்க குழந்தை. ஏன்னா வந்து அப்போ இவங்க எல்லாருமே மக்களோட வாழ்வாதாரம் எல்லாமே வந்து தொகுதி வந்து இங்கே பிரிக்கப்படுது அப்படின்னு பிஜேபி சொல்லுது. அப்போ அதற்கு எதிராக வந்து ஜனத்தொகை கம்மியாக இருக்குது. இப்போ இவங்களோட எல்லா கால்குலேஷனும் ஓட்டு மட்டும்தான். ஓட்டு, மக்கள் என்பது ஓட்டு இல்லைன்னா மக்கள் கிடையாது. மக்கள் வந்து எப்படி வாழ்கிறான், எப்படி அவனோட சுகதுக்கங்களை அனுபவிக்கிறான், எல்லாம் எந்த பொருளாதாரத்தில் என்ன பண்ணுறான், இதை பற்றி இல்லாமல் எந்த கேள்வியும் இல்லை. மக்கள் என்பது வெறும் ஓட்டு. அந்த ஓட்டு இல்லைன்னா மக்களுக்கான எந்த வேல்யூஸும் கிடையாது. அப்போ நீங்கள் வந்து அந்த ஓட்டு இல்லைன்னா அந்த மக்கள், நீங்கள் அதை தானே சொல்கிறீங்க, ஓட்டு போட்டிங்களா? இங்கே துணை முதல்வர் தானே கேட்டார், ஓட்டு போட்டிங்களா? ஆமாம் கேட்டார். சரி, இப்போ போய் சொல்லல. இப்போ நீங்கள் இன்னைக்கு ஒரு காலகட்டங்களில் குழந்தை பெற்றுக்கக்கூடாதுன்னு சொன்னதுக்கு ஒரு மாரல் பொசிஷன் இருந்துச்சு, பொலிட்டிக்கல் பொசிஷன். இன்னைக்கு குழந்தை பெற்றுக்குங்கன்னு சொல்கிறதுக்கு உலகம் முழுக்க சைனாவாக இருக்கலாம், யூரோப்பாக இருக்கலாம், எல்லா இடங்கள்லையும் ஒரு மாரல் ஸ்டாண்ட் இருக்குது. ஏன்னா வந்து முதியோர்கள் அதிகரிச்சிருக்கிறாங்க, வேலைவாய்ப்பு பிரச்சனையாக இருக்குது, இதெல்லாம் இருக்குது. ஆனால் உழைக்கும் சக்தி குறைவாகி கொண்டே போகிறது, அதெல்லாம் இருக்குது. அப்போ நீங்கள் வந்து இந்தியாவில் மக்கள் என்பது வெறும் ஓட்டாக தான் இருக்கிறாங்க. ஓட்டு இல்லைன்னா அந்த மக்களை எந்த விஷயத்துலையும் மதிக்க மாட்டான். இப்போ நீங்கள் டாஸ்மார்க் விஷயத்தில் இவங்களுக்கு விசிகா கிட்ட இருக்கக்கூடிய ஸ்டாண்டாச்சும் இருக்குதா? ஒரு மாரல் ஸ்டாண்ட் வந்து குடி இருக்கக்கூடாது, அந்த ஸ்டாண்டாச்சும் திமுக எடுக்குதா? அதுக்கான கேம்பெயினாச்சும் பண்ணுதா? கேம்பெயினே பண்ணலங்க, அப்புறம் என்னங்க குடியை ஒழிச்சிட்டாங்க அப்படின்றாங்க. அப்போ நீங்கள் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேசுனதுக்கு நீங்கள் வந்து ஒன்றுமே கிடையாது. அந்த ஆள் வந்து பெண்களை குறித்து அவ்வளோ விழிவாக பேசுகிறோம். ஏன் மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவாக இருக்கலாம், அவ்வளோ இழிவாக பேசுவோம். இல்லை, அந்த இஸ்லாமியர்களை பேசினாருன்னு சொன்னீங்கல்ல, அந்த பேச்சிலேயே இன்னும் பல பல வார்த்தைகளை பயன்படுத்தி இருப்பார். அவர்கிட்ட போய் பல முறை கேட்டாங்க, அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் மக்கள் மொழியில் பேசுவேன், மக்களுக்கு வந்து நான் எங்கே போகிறேனோ எங்கே புழங்குகிறேனோ அந்த மக்களின் மொழிகளை நான் உள்வாங்கி கொண்டு பேசுவேன் அப்படின்னு. அப்போ நார்மலைஸ் பண்ணுவீங்க, எல்லாத்தையும் நார்மலைஸ் பண்ணுவீங்க, பெண் வெறுப்புகளையும் நார்மலைஸ் பண்ணுவீங்களா? எல்லாத்தையும் இயல்பாக்கம் செஞ்சுருவீங்களா? மக்களோட மொழின்னா அப்போ எல்லாத்தையும் நார்மல். மக்கள் வந்து அங்கங்கே மக்கள் குழுக்களில் கொலை செய்கிறான், கொலையை வந்து நார்மலைஸ் பண்ணிக்கலாமா? மக்கள் அங்கங்கே திருடுறதை நார்மலைஸ் பண்ணிக்கலாமா? அப்போ மக்கள் அங்கங்கே பேசுகிறான், அது ஒழுக்கக்கேடான விஷயம். கல்லுண்ணாமைன்னு அப்புறம் எதுக்கு திருவள்ளுவர் எழுதுறாரு? குடிக்கிறான், காலங்காலமாக குடிக்கிறான். அப்போ உங்களோட மாரல் ஸ்டாண்ட் என்னன்றது கேள்வி இருக்குது. அப்போ அதெல்லாம் திமுக கவலை இல்லை, ஓட்டு மட்டும்தான். அப்போ நான் முஸ்லீமாக இருந்து நான் ஏதாச்சும் கேட்டேன்னா பிஜேபி வந்துடும், அதனால் எனக்கு ஓட்டு போடு, உனக்கு என்ன பிரச்சனை, உனக்கு தேவை, இதெல்லாம் கேட்க மாட்டான். உனக்கு வந்து பொருளாதார ரீதியாக நீ பின்தங்கி இருக்கியா, நீ வந்து உன் பெண்கள் வந்து படிச்சிருக்கிறாங்களா, இதை பற்றி இல்லாமல் அவனுக்கு கவலை இல்லை. பிஜேபி வந்துடும், அதனால் எனக்கு ஓட்டு போட்டுரும். ஒருவேளை என்கிட்ட அந்த ஓட்டர் ஐடி இல்லைன்னா என்னையும் மதிக்க மாட்டான். இப்போ அதே நேரத்தில் கனிமொழி ஒரு பேட்டிக்கு போனாங்க, எஸ்விகன் சூமி வண்ண காவியங்கள்னு ஒரு சேனலுக்கு போய் உட்காடுறாங்க. அவனுங்களும் கிட்டத்தட்ட அதுக்கு நம்ம 4th எஸ்டேட்லேயே வீடியோ போடணும், எல்லாத்துலேயும் பேசியிருந்தோம். அப்போ அந்த சூமி வண்ண காவியங்கள் அந்த சேனலில் முஸ்லீம்கள் குறித்து அவ்வளோ விழிவாக இருக்கும், பெண்கள் குறித்து அவ்வளோ விழிவாக இருக்கும். அவ்வளோ மோசமான சேனலில் அக்கா கனிமொழி அக்காவே உட்காடுறாங்க. அப்போ நீங்கள் வந்து அதை நார்மலாக அங்கீகரிக்கிறீங்க, இது இயல்பானது தான். அப்போ நீங்கள் உங்கள் தொண்டர்களுக்கும் என்ன சொல்கிறீங்க, பொதுமக்களுக்கும் என்ன சொல்கிறீங்கன்னா இதெல்லாம் இயல்பானது. சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி இயல்பாக்கம் செய்கிறீங்க. இந்த சூமி வண்ண காவியங்கள் மாதிரி ஆன்லைனில் வந்த ஸ்பாட்டிஃபை மாதிரியான ஒரு ஆப்பில் பேசுகிற முகம் தெரியாத உதிரிகளுக்கும் நீங்கள் அங்கீகாரம் கொடுக்குறீங்க. அப்போ திமுக அதான் நீங்கள் ஒட்டுமொத்தமாக துரைமுருகனும் அதான் பேசுகிறாரு, கனிமொழி போய் அதை தான் நார்மலைஸ் பண்ணுறாங்க. ஏன் கனிமொழி அவங்க இருக்கிற மேடையில் பேச சொல்லுங்க, பேசுவானா?
அப்போ அங்கே மட்டும் எங்கே இதுவாக வருது? அப்போ அந்த இடத்துல அவங்க எதுக்கு பெண்ணியம் பேசுகிறாங்க? கனிமொழி அவங்க எதுக்கு ஃபெமினிசம்லாம் பேசுகிறாங்க? ஏன் தமிழச்சி தங்கப்பாண்டியெல்லாம் உட்கார வச்சுக்கிட்டு பேச வேண்டியதானே? அப்போ இதெல்லாம் நார்மலான வார்த்தைகள் தானே. அவன் பேசுறது எல்லாம் சொல்கிறதெல்லாம் நார்மலான வார்த்தை தானே. அது எப்படிங்க பொதுவெளியில் பேசுவாங்க? அப்போ அப்போ பெண்கள் இருக்கும்போது நீங்கள் வந்து கண்ணியம் காக்கணுன்றீங்கல்ல. பெண்கள் இருக்கிறாங்க, அங்கேயும் கூடங்க கீழே பெண்கள்லாம் இருக்காங்க, ஆனாலும் அவர் பேசுகிறாருங்க அவர். அப்போ இதெல்லாம் இயல்பாதா? அப்போ நீங்கள் வந்து இன்னும் சொல்லவே முடியாத அந்த வார்த்தை அவன் பயன்படுத்தவே வேண்டாம், அதெல்லாம் பயன்படுத்துறாரு அவர். அப்போ நீங்கள் வந்து அதை நார்மலைஸ் பண்ணிக்கலாம். உங்கள் கட்சி நார்மலைஸ் பண்ணுதா? சரி, துரைமுருகனும் அதை தான் பேசுகிறாரு, உங்கள் ஐடிவிங்கில் இருக்க சூமி வண்ணக்காவிங்களும் அதை தான் பேசுகிறாங்க. நீங்கள் அங்கீகரிக்கிறீங்க, கனிமொழி எம்பி போய் அங்கீகரிக்கிறீங்க, சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியும் அதான் பேசுகிறான். அப்போ நீங்கள் இருக்கக்கூடிய உள்ளே இருக்கக்கூடியவெல்லாம் மற்றவங்களாம் நாசுக்கா உனக்கு எதுக்கு எம்பி சீட்டு, அதான் திருச்சி சிவா இருக்கிறான்னு ஒருத்தன் பேசுகிறான். நீங்கள் எல்லாம் உயிரோடு இருக்கிறீங்களா, அது போதும் இல்லைன்னு பேசுகிறான் ஒருத்தன். அப்போ இவனுக்கு என்னதான் நினச்சி வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க? நான் ஏதாச்சும் டாஸ்மார்க் பற்றி கேட்டால் பிஜேபி வந்துடும், ஓட்டு போட்டுரு. அதிமுக நினைக்கிறேன், அதிமுக இல்லைனா பிஜேபி. இல்லை வந்து எனக்கு பட்ஜெட்டில் வந்து ஏதாவது பிரச்சனைன்னா முஸ்லீம்களுக்கு ஏன்பா பட்ஜெட்டில் ஒதுக்கல, பிஜேபி வந்துடும். நான் வேறு ஏதாச்சும் பிரச்சனை, சமூக ரீதியாக ஏதாவது பிரச்சனை இருக்குது, கோரிக்கை இருக்குது அப்படின்னா, கோயம்பேடு பள்ளி இடிக்கிறதுக்கான இதெல்லாம் இது பண்ணப்பட்டுச்சு. அப்போ இதெல்லாம் வந்து யார் நடைமுறையில் நடக்குது? தமிழ்நாட்டில் வந்து அதான் தொழிலதிபர்கள், முஸ்லீம் தொழிலதிபர்கள் 10 பேர். நீங்கள் அவங்களோட வெல்த்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இது என்ன கொடுக்குறாங்க? கடன் உதவிகள் எதாவது இருக்குதா? ஆஸ்கரே வாங்கினவருங்க ஏஆர் ரஹ்மான். இன்னொரு பக்கம் வந்து சவ்வான ஒரு படத்தை எடுத்து அந்த சங்கியா வேலை பார்த்துட்டு இருக்கிறான். இல்லைங்க, சவ்வான்றது மகாராஷ்டிராவில் அவ்வளவு மோசமான இஸ்லாமிய வெறுப்பை கக்கிய படம். சோசியல் மீடியாஸில் அந்த படத்திற்கு ஏஆர் ரஹ்மான் இசையமைக்கிறார். அந்த படம் மிக மோசமான இஸ்லாமிய வெறுப்பு, அவுரங்கசீப் குறித்து அவ்வளவு மோசமாக இழிவாக இருக்குது. சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸில் பிரஜாபதி கண்ணாபதினு உட்காந்து இஸ்லாமிய வெறுப்பை மகாராஷ்டிரா முழுக்க அவ்வளோ வெறுப்பு. நீங்கள் சோஷியல் மீடியாவில் வீர சிவாஜியை நாங்கள் கொண்டாடுறோம் அந்த படத்திற்கு ஏஆர் ரஹ்மான் இசையமைக்கிறார். இதே இதில் நம்ம இன்னொரு இதில் பேசியிருந்தோம், ஏஆர் ரஹ்மான் வந்து கேரளா ஸ்டோரிஸ் எடுத்த டேரக்டரோட போய் கை கோக்குறாரு. அப்போ இன்னொரு பக்கம் நீங்கள் ஏஆர் ரஹ்மானை கொண்டாடுறீங்கன்னா முஸ்லீம் மக்களுக்கு யாரையும் கொண்டாடணும்னு அவசியம் கிடையாது, ஏஆர் ரஹ்மான் பெரிய ஆளாகவே இருக்கட்டும். ஆனால் நீங்கள் அந்த படத்துக்கு செவ்வா படத்துக்கு நீங்கள் போய் இப்படி நீங்கள் அவரை சொன்னீங்கன்னா அசாதுதீன் ஓவைசி வந்து பிஜேபி பிடிமா செயல்படுறாங்கன்னு அவங்க சொல்கிறது ஒரே மாதிரி தானே இருக்குது. நான் சொல்கிறது மியூசிக் அமைச்சிருக்கிறாங்க அப்படி இல்லைங்க, அவர் துறை சார்ந்து போகிறாரு, அது தவறுன்றீங்க, தவறுன்றீங்க. அப்போ அரசியல் ரீதியாக ஒழுங்காக எங்கள் கூட வந்து நிற்காம தனியாக நிற்கிறீங்கன்னா நீங்கள் பிஜேபி பிடிஎம்னு அசாதுதீன் ஓவைசி சொன்னோம்னா உங்களுக்கு ஏன் கோவம் வருது? அசாதுதீன் ஓவைசி சொல்கிறேன், நான் உங்க கூட வரமாட்டேன், என்ன பொலிட்டிக்கல் அன்டச்சபிளாக நீ ட்ரீட் பண்ணுறேன்றாரு. அங்கே அவங்க ஒருங்க இன்க்ளூசிவாக வராமல் போனது யாருங்க? இல்லைங்க, இன்னைக்கு ரேவந்த் ஓவைசியா இல்லை மற்றவங்களா? ஓவைசியோட ஸ்டாண்டில் வந்து நான் எஸ்டிபி, ஆனால் ஓவைசியோட ஸ்டாண்டில் இருந்து இன்னைக்கு ரேவந்த் ரெட்டியோட கூட்டங்களில், தெலுங்கானா சிஎம்மோட கூட்டங்களில் ஓவைசி இருக்கிறார், ஹைதராபாத்தோட எம்பியான ஓவைசி இருக்கிறார். காங்கிரஸை புறக்கணிக்கலாம் இல்லை, மாநில அளவில் இன்னைக்கு தெலுங்கானாவில் தேசிய அளவில் ஒய் யூ ஆர் நாட் பார்ட்டிசிபேட்டிங் வித் இந்தியா பிளாக்னு கேட்குறேன் நான். இந்தியா பிளாக்ல எஸ்டிபியும் சேர்க்கலையா? சரி, ஏன் சார் நீங்கள் சேரல? நாங்கள் சேரவே இல்லை, எங்களை சேர்க்கவே இல்லை, அவனுக்கு உள்ளே எடுக்கலன்ற இந்தியா கூட்டணி. இங்கே பாருங்க, அப்போ நீங்கள் கேரளாவில் வந்து எஸ்டிபிஐ கட்சி வந்து கேரளாவில் பிரச்சனைன்ற வரும்போது அது காங்கிரஸுக்கு அலைன்மெண்ட் பண்ணுறாங்க, கர்நாடகத்தில் அலைன்மெண்ட் பண்ணுறாங்க. அப்போ லோக்கல் லெவலில் காங்கிரஸோட இணக்கமாக தான் இருக்கிறாங்க. அப்போ காங்கிரஸோட நேஷனல் பாடி என்னவா திங்க் பண்ணுது? ஓவைசி அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, பத்ருதீன் அஜ்மலா அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, எஸ்டிபியும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்கன்னா ஹோல் இந்தியாவில் யாருங்க முஸ்லீம் பார்ட்டி? எவனையும் முஸ்லீம் பார்ட்டியே இந்தியா கூட்டணி இல்லைங்க. தமிழ்நாட்டில் உள்ள திமுகவோட ஒட்டிக்கிட்டு இருக்கிற மாமகவையும் முஸ்லீம் லீக் இந்தவர் ஹோல் இந்தியாவில் காங்கிரஸ் அலைன்மெண்ட்டில் முஸ்லீம் பார்ட்டிஸே இல்லை. ஓவைசி பி டீமுக்கு நீங்கள் வந்து ஓட்ட பிரிச்சதுக்கு ஒரு டேட்டாவும் கிடையாது, அது ஒரு போலியான வெறுப்பு. பொலிட்டிக்கல் அன்டச்சபிள்ஸாக எங்களை ட்ரீட் பண்ணுறாங்க, அரசியல் தீண்டாமைக்கு உட்படுத்துகிறாங்க இந்தியா கூட்டணியும் திமுகவும். அப்போ பி டீம்னா நான் உன்னோட ஸ்பேஸுக்குள்ளால நீ அனுமதிச்ச எல்லைக்குள்ளால மட்டும்தான் நான் இருக்கணுமா? எனக்கான டிமாண்டை நான் கேட்கவே கூடாதா? கோரிக்கையை உன் கட்சியே வந்து சங்கியா மாறி இருக்குன்றனா ஏன் ஒன்று நம்பணும்? காங்கிரஸ் ஏன் நம்பணும்? உன்னுடைய தேசிய தலைவர் என்ன சரி அப்படியும் தந்தாலும் பிரியங்கா காந்தி எங்கே வந்து ஜெயிச்சாங்க? அப்போ வந்து நீங்கள் பாலிடிக்ஸை புரிஞ்சுங்க. பிரியங்கா காந்தி வயநாட்டில் வந்து ஜெயிக்கிறாங்க, இவர் வந்து ராகுல் காந்தி வயநாட்டில் வந்து ஜெயிக்கிறாருங்க. வயநாட்டில் முஸ்லீம் மெஜாரிட்டி தொகுதி. அப்போ சிபிஎம் மாநில பொறுப்பில் இருக்க கேரளா சிபிஎம்மில் இருக்கிற ஒரு நபர் என்ன சொல்கிறாருன்னா, காங்கிரஸ் வந்து ஃபண்டமெண்டலிஸ்ட் பார்ட்டின்றார், முஸ்லீம்களை ஆதரிக்கிறாங்க, முஸ்லீம்கள் வந்து இது பண்ணுறாங்க. அப்போ இந்தியா முழுக்க நான் யாரை ஆதரித்தாலும் நான் பிரச்சனை, நான் ஆதரிக்கலைனாலும் பிரச்சனை, என்னை சேர்த்துக்கவும் மாட்டேன், நான் காங்கிரஸோட நீக்கு போக்காக இருந்தாலும் பிரச்சனை. அப்போ நான் காங்கிரஸோட பொலிட்டிக்கல் இம்பார்ட்டண்ட்டை கொஸ்டின் பண்ணாலும் நான் பி டீமு.
நான் எஸ்டிபி பி டீம், ஓஎஸ்சி பி டீம், எல்லாருமே பி டீம். ஓஎஸ்சி ஓட்ட பிரிச்சதுக்கு எந்த டேட்டாவும் கிடையாது. எல்லா கட்சியும் நிற்கிறாங்க தேர்தலில். அதே மாதிரி ஓஎஸ்சியோட கட்சி நிற்கிது. சரி, மற்ற கட்சி சாதி இந்து கட்சிகளை நோக்கிலாம் நீ ஏன் கேள்வி கேட்க மாட்டேற? ஏன் முஸ்லீம் பார்ட்டிஸையும் முஸ்லீம் லீடர்ஷிப்பையும் குறித்து கேள்வி கேட்குற? முஸ்லீம் லீடர் நான் ரஹ்மான் சங்கின்றனா சவ்வான்ற ஒரு படத்தை நீங்கள் ஒரு மாரல் பொசிஷன் வைக்கிறீங்க. நான் தமிழர், நாங்கள் வந்து செக்யூலர் பாலிடிக்ஸ் பேசுகிறோம், ஒரு இடத்துலலாம் வந்து எலைட்டாக வந்து ஏன் இவ்வளோ மதவாதங்கள்லாம் இருக்குது அப்படின்லாம் ரஹ்மான் தான் பேசுகிறார். சவ்வான்ற அந்த படம் மிக மோசமான இஸ்லாமிய வெறுப்பு படம். அந்த படத்திற்கு எப்படி இசையமைக்கிறீங்க நீங்கள்? அவ்வளோ அந்த படம் வந்ததுக்கப்புறம் மகாராஷ்டிராவில் அவ்வளோ மோசமான இஸ்லாமிய வெறுப்பு கட்டற்று இருக்குது. அவுரங்கசீப்பின் அந்த கல்லறை இடிக்கப்படணும்னு பேசப்படுது, மிக தீவிரமாக பேசப்படுது. அப்போ அந்த ஆள் யாருக்கு வேலை பார்த்துட்டு இருக்கிறான்? ரஹ்மான் உரிமையில பேச வேணாம் சார் யாரையும். இல்லைங்க, சவ்வான்ற படம் அவ்வளோ மோசமான, கோடிக்கணக்கான மக்கள் இங்கே கொல்லப்படுவாங்க. ஜி சைடுக்கான வேலையை நீங்கள் வந்து அந்த படத்தில் மியூசிக், நீங்கள் நல்ல மியூசிக் டைரக்டர் தான், இல்லைன்னு சொல்ல, அந்த மியூசிக்கை நீங்கள் அமைச்சு யாருக்கு வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறீங்க? யாரை நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணுறீங்க? இந்த பக்கத்துக்கு நீங்கள் செம்மொழின்னு போட்டுக்கிட்டு அந்த பக்கம் போய் சவ்வான்னு படம் எடுப்பீங்களா? அந்த படம் வந்து சோஷியல் மீடியாவை பார்க்கக்கூடிய எல்லாருக்கும் தெரியும். இங்கே தமிழ்நாட்டில் அந்த படம் வீர சிவாஜியை குறித்து பேசுகிறன்ற பேரில் மிக மோசமாக இஸ்லாமியர்களை குறித்து இஸ்லாமியர்களை எதிராக சித்தரிக்கிற ஒரு படம். நிறைய திமுகவுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க நீங்க? சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி போன்றவருடைய நீக்கம் அந்த வீர சிவாஜிக்கு வந்து நம்ம ஏஆர் ரஹ்மான் வந்து படம் எடுக்கிறார். இங்கே ஒரு சிவாஜி இருக்கிறார். அவர் முஸ்லீம்கள் குறித்து மிக எல்லா கட்சியும் 4 பேர் இருப்பான். அப்போ வந்து தொப்பின்னு கூப்பிடுவாங்க. இன்னொரு பக்கம் தேர்தல் வந்துட்டா தொப்பியை கலட்டுன்னு வாங்க, நீ விபூதி வச்சுக்குவா, பட்டை அடிச்சுக்குவா, கோயிலுக்கு போய்க்குவா. நீங்கள் இவனுங்களோட முஸ்லீம் என்னவா இருக்கணும்னா, திமுகவில் இருக்கிற முஸ்லீமே இல்லைன்னு. திமுகவில் உள்ள முஸ்லீம் என்னவா இருக்கணும்னா, கோயிலுக்கு போகணும், செஞ்சி மஸ்தான் மாதிரி பட்டை அடிச்சுக்கணும், சாமி கும்பிடணும். நான் என் நம்பிக்கையில் இருந்துக்கிட்டு நான் இந்த கான்ஸ்டியூஷன் ரைட்ஸில் இருக்கக்கூடிய முஸ்லீமாக இருக்கக்கூடாது. செஞ்சி மஸ்தான் மாதிரி, ஆவடி நாசர் மாதிரி கோயிலுக்கு போகணும், பட்டை அடிச்சுக்கணும், எல்லாம் செய்யக்கூடிய பெரும்பான்மைவாத குட் முஸ்லீமாக இருக்கணும். நான் பள்ளிவாசலுக்கு மட்டுமே போயிட்டு மற்ற எல்லா சமூகங்களையும் மதிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய முஸ்லீமாக இருக்கக்கூடாது. அப்போ நான் வந்து இந்து பெரும்பான்மை நினைக்கக்கூடிய முஸ்லீமாக திமுக நினைக்குது. திமுகவில் உள்ள ஆவடி நாசரியார், ஆவடி நாசருக்கே எம்பி பதவி, மினிஸ்டர் பதவி போச்சு, நாம தான் பேசுகிறோம். ஆனால் ஆவடி நாசரே என்னவா இருக்கணும், இல்லை செஞ்சி மஸ்தானே என்னவா இருக்கணும்னா, பட்டை அடிச்சுக்கிட்டு விபூதி அடிச்சுக்கிட்டு கோயிலுக்கு போய்கிட்டு இது எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு அவங்க எந்த வாய்ஸையுமே ரேஸ் பண்ணாத ஒரு முஸ்லீமாக இருக்கணும்னு திமுக விரும்புது. ஆனால் நான் பள்ளிவாசலுக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னான்னா நான் வந்து மோசமான ஆள், நான் வந்து ஃபண்டமெண்டலிஸ்ட்டு, ஐடென்டி பாலிடிக்ஸ் பேசுகிறேன், இதெல்லாம் பேசுகிறேன். ஆனால் அவனுங்களுக்குலாம் வந்து ஐடென்டி பாலிடிக்ஸ்லாம் பேசலையா? அப்போ இவர்கள் என்ன பேசுகிறாங்க? தமிழ் ஐடென்டி பாலிடிக்ஸ் பேசுகிறாங்கல்ல, ஏன் பேசுகிற? உன் ஐடென்டி ஒடுக்கப்படுதுன்றதுனால தானே தமிழ் ஐடென்டி பாலிடிக்ஸ் பேசுகிறீங்க. அப்போ பிஜேபி வந்து தமிழை வந்து ஒடுக்குது, தமிழ் மொழிக்கான நிதியை ஒதுக்கலைன்றதுனால தான் நம்ம தமிழ் பேசுகிறோம். அப்போ நான் என்னோட ஐடென்டி இந்தியா முழுக்க ஒடுக்கப்படுது, தமிழ்நாட்டிலையும் ஒடுக்கப்படுது. அப்போ நான் முஸ்லீம்னு பேசினா என்ன ஃபண்டமெண்டலிஸ்ட்டு. ஆனால் உன்னோட முஸ்லீம் எப்படி இருக்கணும்னா, கோயிலுக்கு போயிட்டு பட்டை அடிச்சுக்கிட்டு முஸ்லீமாக இல்லாத ஒரு வாழ்க்கை முறையில் இருந்துக்கிட்டு எந்த நேரத்துலையும் நான் ஜெய் ஸ்ரீராம் சொல்லக்கூடிய, இல்லை இந்த கோயிலுக்கு வந்து நிதி கொடுக்கக்கூடிய முஸ்லீமாக இருக்கணும். கோயிலுக்கு நிதி, அதாவது அந்த அரசியல் கோயிலுக்கான, ராமர் கோயிலுக்கான நிதி கொடுக்கக்கூடிய முஸ்லீமாக இருக்கணும். நான் நிதி கொடுக்காத அந்த இடத்துல பாபரி பள்ளி தான் இருக்குதுன்னு சொல்கிற முஸ்லீமாக இருந்தேன்னா திமுகவுக்கு அக்செப்டே பண்ணாது. பல விதமான கருத்துக்களை பகிர்ந்து பொறுத்து பார்க்கலாம். எங்களுக்கான வருகனையும் புதுமத்துக்கும் மிக்க நன்றி. மீண்டும் சந்திக்கலாம். வணக்கம்.